நீங்கள் இது என்ன பர்பஸாக நீங்கள் இதை எடுக்கிறீங்க? அவங்களால இயலாமை, அதாவது விவசாயத்தில் லாபம் இல்லை. இல்லை, விவசாயம் செஞ்சால் அசலுக்கு தான் வைக்கப்புள்ள தான் மிச்சப்படணும்னு வச்சுங்களேன். பெண்கள் தான் முன்னேற்றமே. அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். இந்த புதிய வகை அறிவியல் தொழில்நுட்பங்கள் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இல்லைன்னா இங்கே விவசாயமே இல்லைன்னு தான் சொல்லணும். அறிவியல் இல்லைன்னா? ஆமாம். ஏசிபி மூலயமா கடினமான வேலை, எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் விவசாய வேலைகள் எளிதாக. ஆமாம், ரொம்ப ரொம்ப அருமை. இது நவீன கருவிகள் வெளிநாட்டில எல்லாம் பல ஏக்கரில் விவசாயம் போட்டு மிஷினில் அறுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் படிக்கிறோம்ல வேறு கண்டங்களில். அதே மாதிரி ஒரு இதை குட்டியாக நம்ம தமிழ்நாட்டில் முன்னோடியாக ஒரு விவசாயி எண்ணெயை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஆள் கிடைக்கலையா விடுவோம், நாளைக்கு கிடைக்கலையா விடுவோம். 10 பேர்த்தில் ஏதாவது ஒரு நல்ல மனசு உள்ளவங்க 2 பேர் கிடைப்பாங்க. 10 பேர்த்த கேட்போம், 10 நாளைக்கு ஒவ்வொரு தடையாக கேட்போம். நான் வரல, நீ வரல, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு வேலை இருக்குவாங்க. அதுலேயும் 2 மனம் வந்தவங்க வேலை செய்யறதுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழி அடைச்சிட்டா இன்னொரு வழி இருக்கு. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே மாற்றம் தான் வரணும். மாற்றம் நிச்சயம் வரும். அப்படி அதாவது என் பேர் மணி, அப்பா பேர் மாணிக்கம். நான் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். நான் 1950 பிறந்தேன், கராவர்ஷம் கார்த்திகை மாதம். கிட்டத்தட்ட நான் 8 வயசு இருக்கும்போது விவசாய தொழிலில் அப்பாவுக்கு துணையாக இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு விவசாயி. எங்கள் அப்பாவுடைய சேர்ந்தவங்க 3 பேர் அண்ணன் தம்பி. அது எங்கள் அப்பா கடைசி விவசாயி. நான் மூத்த பையன். 1950 பிறந்தேன். ஒரு 6வது 7வது படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு துணையாக வாழை எல்லாம் போட்டிருப்பார். விவசாய வேலைலாம் செய்வேன். அந்த காலத்தில் தண்ணி மாட்டை கட்டி தண்ணி இறப்பாங்க வயலுக்கு. இப்போ ஆயில் மோட்ரு, கரண்ட் மோட்டரெல்லாம் இருக்கிற மாதிரி 1960 இல்லை, ரொம்ப குறைவு. அந்த காலத்தில் நான் தண்ணீரெல்லாம் இறச்சிட்டு 10வது படிக்கும்போதெல்லாம் 9வது 10வது படிக்கும்போது 500 பரி 1 கிலோமீட்டருக்கு மாட்டை ஓட்டிகிட்டு போய் அந்த தண்ணி இறைக்கிற உபகரணத்தை எடுத்துகிட்டு போய் கேணியில் கட்டி விடிய காலம்பரம் 4 மணிக்கு இறைச்சிட்டு காலையில் 7 மணி போல் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன். படித்தேன். 5 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ நெருக்கடி. ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்க நிறைய பேர் இருந்ததுனால வேலை கிடைக்காத போது பஞ்சாயத்தில் வேலை சேர்த்துக்கிட்டு விவசாயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூலி லேபர் கூலி ஒரு பெண்ணுக்கு ஒரு கூலி 12 ரூபா. கிட்டத்தட்ட 85 காலையில் 9 மணிக்கு மதியம் 2 மணி வரையோ அல்லது 8 மணிக்கு 1 மணி வரையோ வேலை செய்கிற பெண் தொழிலாளருக்கு 12 ரூபா சம்பளம். நான் அதை 20 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தேன். அந்த 80 காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மக்கள்லாம். இன்றைக்கி மொத்தத்தில் சொல்லப்போனால் அன்றைக்கி இருந்த உழைப்பு, அந்த 20 ரூபாய்க்கு செஞ்ச வேலையோட மதிப்பு இன்றைக்கி 1925, இப்போ செப்டம்பர் 15, இன்றைக்கி 250 ரூபா சம்பளம். 20 ரூபா சம்பளம் இருந்தது. இன்றைக்கி 2025 250 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். அந்த 5 மணி நேரம் வேலை செய்கிறது கிடையாது. டீ காப்பி அதுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. வேலை நடக்கலை. இதனால் விவசாய வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலுமே நடக்கலை. இப்போ நீங்கள் உங்கள் வயசுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 75 வயசு. உங்களுக்கு 3 தலைமுறையாக நீங்கள் விவசாயத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்கள் அப்பா பார்த்ததை பார்த்துருப்பீங்க. நீங்கள் பண்ண விவசாயம் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் விவசாயம் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இன்றைக்கி நிலவரத்தில் விவசாயம் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு காவிரி கரையில் இருக்கீங்க.
இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ காலமாக இதே ஊரில் தான் இருக்கீங்க. உங்கள் விவசாயத்தில் இந்த கடந்த ஒரு 60 வருஷம் 75 வருஷத்தில் எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு? இப்போ என்ன நன்மைகள் இருக்குது? அந்த காலகட்டத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது 1970-75 இருக்கும்போது ஒரு வாழைத்தாருடைய விலை 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான். வாழையோட விலை 75 ஒரு வாழைத்தாரின் விலை 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா 50 ரூபாக்குள்ள தான் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பூவன், ரஸ்தாலி, பச்சைலாடன் இந்த மாதிரி வாழையெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏலரிசின்னு ஒரு புது ரகம் வந்து பெங்களூரு, கர்நாடகாவில் அதிக விற்பனை ஆகக்கூடிய ரகம், இனிப்பான ஒரு வாழை, ஏலரிசி வாழைன்னு. அது கிலோ கணக்கில் விற்பனை ஆகுது. ஒரு தார் மதிப்பு 700 ரூபாய்க்கு போகுது. 15 கிலோ இருக்குதுன்னா ஒரு கிலோ 60 ரூபான்னா கூட 700 ரூபா 800 ரூபாய்க்கு விலை போகுது. அந்த வாழையை தான் அதிகம் போடுறாங்க. ரஸ்தாலி, பூவன் மற்ற வாழையெல்லாம் நின்று போச்சு. அதிகமான கூலி கேட்குறாங்க. ஒரு மரத்தை ஒரு கண்ணுடைய விலை அன்றைக்கி வந்து 50 பைசா 60 பைசா வாழைக்கண்ணு. அந்த காலகட்டத்தில் வாழைக்கண்ணு ஆமாம் 50 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கி விலை 12 ரூபா. வாழைக்கண்ணு 12 ரூபா. அதை நடுறதுக்கு 8 ரூபா 20 ரூபா. அந்த வாழைக்கு வேலை செய்கிறதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா கூலி. மூங்கி போட அது இதெல்லாம் பார்க்கணும். விவசாயமே வாழையை இந்த டெல்டா பகுதியில் வாழை அழிந்து விட்டது. நிலம் வச்சுருக்கவங்க ஒரு கௌரவத்துக்காக புத்திசாலித்தனமாக இது கற்பூரவள்ளின்னு ஒரு வாழை, ரொம்ப நாளைக்கு கெடாமல் பதப்படுத்தக்கூடிய வாழை, ஏலரிசி வாழை அதிகமாக போட்டு லாபம் சம்பாதிக்கிறாங்க. வாழையை பொறுத்தவரையில். நெல்லை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து சன்ன ரகமான நெல்லெல்லாம் இருக்குது. கூலி அதிகம். விவசாய கூலி 500-600ன்றாங்க. அந்த இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. விவசாயம் செஞ்சால் அசலுக்கு தான், வைக்கப்புள்ள தான் மிச்சப்படணும்னு வச்சுங்களேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா விவசாயத்துக்கு இடுபொருட்களோட விலையும் அதிகமாக இருக்குது. ஆமாம். அதே மாதிரி பராமரிப்பு இந்த மாதிரி வேலைகளுக்கான கூலியும் அதிகமாக இருக்குது. ஆமாம். விற்பனை வந்து குறைவாக இருக்குது. ஒருத்தர் மருந்து அடிக்கணும்னா 2000 ரூபா வேணும். நடவு நடணும்னா 7000 ரூபா வேணும். ஒரு ஏக்கர் நடவு நடணும்னா 7000 ஆகும். மருந்து அடிக்கணும்னா 2000 ஆகும். அது நெல்லை வந்து அறுவடை எந்திரம் இல்லைன்னா இந்த விவசாயம் கூட அறவே இருக்காது. ஆளுங்க வந்து நெல்லை அறுத்து அந்த காலத்தில் அறுத்து அறுவடை பண்ணி கொடுத்தாங்க. கூலியாக வந்து இப்போ 120 ஒரு ஏக்கருக்கு 120 மரக்கா கேட்குறாங்க. 120 வல்லம். கிலோ எத்தனை கிலோவில் வரும்? அது வந்து இந்த மூட்டையில் எத்தனை வரும்? மூட்டையில் 5 மூட்டை வரும். 5 மூட்டை. 5 மூட்டை. உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மூட்டை உங்களுக்கு வரும்? உங்களுக்கு வர்றது இந்த திருச்சி மாவட்டத்தில் முசி தொட்டி ஏரியாவில் 25லேருந்து 30 மூட்டை வர்றது பெருசு. 30 மூட்டை வருது. அதில் 5 மூட்டை கூலியாக போயிடும். ஆள் விட்டு அறுத்தா கூலியாக போயிடும். எந்திரம் வந்ததுனால அது அந்த 5000 அவங்க மிச்சம். எந்திரத்தில் 50%. இப்போ பிரபலமாக ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. முன்னாடி காலத்தில் ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் போட்டால் ஒரு பவுன் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. பவுன் விலையை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நெல் மூட்டையோட விலை வந்து அப்படியே தான் இருக்குது. பவுன் விலை ஏறிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அன்றைக்கி வந்து எனக்கு 75-80 போலையெல்லாம் பவுன் வந்து 4500 ரூபாய்க்கு விற்று. அது வந்து 16000 மாறிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு. இல்லை, இப்போ நீங்கள் 4000 ரூபா பவுன் விற்ற காலத்தில் உங்கள் நெல் எவ்வளோ போச்சு உங்களுக்கு? நெல் வந்து மூட்டை ரொம்ப குறைவாக தான் போச்சு. எவ்வளோன்னா 200-300 தான் போச்சு. 200-300. இப்போ நீங்கள் வந்து அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 20 மூட்டை போட்டிங்கன்னா 1 பவுன் எடுக்கலாம். எடுக்கலாம். இப்போ நீங்கள் 20 மூட்டை போட்டால் 1 பவுன் எடுத்துட முடியுமா? 20 மூட்டைக்கு 1 பவுன் தான் கிடைக்கும். இப்போ விலை இப்போ 2000 ரூபா. இப்போ மூட்டை 2000 ரூபா. 30 மூட்டை வச்சிங்கன்னா 60000. அவ்வளோதான் மேக்ஸிமம். 1650-700க்கு விற்கிது ஒரு மூட்டை நெல். 40 மூட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அப்படி பார்த்தா 1 பவுன் கிடைக்காது உங்களுக்கு. 1 பவுனுக்கு கூட கிடைக்காது. அப்போல்லாம் சாதாரணமாக ஒரு விவசாயம் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணிங்கன்னா 1 பவுன் எடுத்துடலாம் நீங்கள். இப்போ 1 ஏக்கர் விவசாயம் பண்ணாலும் உங்களால் 1 பவுன் எடுக்க முடியாது. விவசாய பொருட்களோட விலை அந்தளவுக்கு ஏறல. மற்ற பொருளோட விலை அந்தளவுக்கு ஏறிடுச்சுன்னு தான் இருக்குது. ஆமாம்.
இப்போ இங்கே இப்போ நீங்கள் காவிரிக்கரை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தோட்டத்துலேயே நீங்கள் சோளம் தான் போட்டிருக்கீங்க நிறையா. எதனால இந்த மாதிரி விவசாயத்துக்கு போயிட்டாங்க மக்கள்? சோளம் வந்து முன்னாடியெல்லாம் புஞ்ச பயிராக போடுவாங்க, மானாவாரி பயிரா. இப்போ வந்து இப்போ இது இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளமான நிலம் தான். இதுலேயே நம்ம சோளம் போட்டிருக்கோம். சோளம் போட்டிருக்கோம், தீவன புல் போட்டிருக்கோம். இது 29 தீவன புல். இது தீவன புல். ஆமாம், இது சோளம் கிடையாது. 3 வருஷத்துக்கு இது 4 வருஷத்துக்கு இது கிராப் கட் பண்ணலாம். 60 நாளைக்கு ஒரு சில. எதனால விவசாயிகள் இந்த மாதிரி போயிட்டாங்க? எதனாலன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் இது விவசாயத்தை சார்ந்த உபத்தொழில். ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், வெள்ளாடு, செம்மறி ஆடு, என்ன கறவை மாடு, இந்த மாதிரி வளர்த்துதுன்னா அதுலேருந்து இந்த விவசாய பொருள்கள், அந்த தட்டையோ தீவன புல்லோ வைக்கோலோ அதை நம்ம மிச்சப்படுத்தி வச்சு அதுகளுக்கு போட்டோம்னா வயலுக்கு எருவும் கிடச்சிடுது, மாடுகளுக்கு தீவனமாகவும் கிடச்சிடுது. அது வந்து பால் வந்து இன்றைக்கி கிராம சூழ்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும், திருச்சி, சேலம், எல்லா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மையப்பகுதியெல்லாம் மாடு தான் அதிகம். ஒவ்வொரு விவசாயி 15 மாடு கூட வச்சுருக்காங்க. இப்போ விவசாயம் பண்ணுறத விட மாடு வந்து லாபகரமாக இருக்கா? மாடு அதிக லாபம்னு சொல்ல முடியாது. மாட்டுடைய குணாதிசயத்தை பொறுத்து. ஒரு மாடு வந்து 60,000க்கு ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். 4 பல்லு உள்ள தலைச்சி ஈத்தோ 2வது ஈத்தோ ஒரு 60,000க்கு வாங்கினாருன்னா 15 லிட்டர் பால் கறக்கும் தினம். ஆமாம், 1 லிட்டர் 40 ரூபான்னா 600 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 600 ரூபா. ஒரு மாதத்துக்கு 18,000 வந்து அதில் 8,000 ரூபா தீவன செலவுக்கு போயிட்டா கூட 10,000 ரூபா மிச்சம் ஒரு மாட்டில். ஹைப்ரிட் மாடு நல்லா இருக்கணும், தரமாக இருக்கணும். இந்த கிராமத்தில் வளர்க்குறது சொந்த அதே மாடு, அதே இனம், அதே இதில் இருந்து பால் கறவை மீடியமாக இருக்கக்கூடியது 6 லிட்டரு 7 லிட்டரு கறந்ததுன்னா வரவுக்கு செலவுக்கு தான் ஓரளவுக்கு தான். செலவுக்கு மாதம் பால் சொசைட்டிக்கு ஊற்றணுமா, மாதம் 3 தவணை தர்றாங்க. 1ஆந்தேதி, 10ஆந்தேதி, 20ஆந்தேதி, 30ஆந்தேதி, இது மாதிரி 10 நாளைக்கு ஒரு பில்லு போடுறாங்க. அந்த பில்லு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிக்குது. அதுக்கு மாட்டு தீவன பொருளெல்லாம் வாங்கிக்கிறோம், மாட்டை வளர்க்குறோம். இதை விட எனக்கு தெரிஞ்ச வரல வெள்ளாடு வளர்க்குறாங்க, செம்மறியாடு வளர்க்குறாங்க. எல்லா ஏரியாவிலும் சொல்கிறேன் பொதுவாக என்னுடைய அனுபவத்துக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு சத்திரம்னு ஒரு கிராமம் இருக்குது, குக்கிராமம். அதில் ஒரு 10 விவசாயி செம்மறியாடு வளர்க்குறாங்க. ஒரு விவசாயிகிட்டையும் 25லேருந்து 30 செம்மறியாடு இருக்குது. அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குட்டிகள் எல்லாம் விற்றுருவாங்க. அவங்க வந்து 1 லட்சத்துக்கு மேலே வைப்பாங்க. அந்த குட்டி 6 மாதம் கழித்து 20 ஆடு இருக்குதுன்னா அதில் 10 குட்டியோ 15 குட்டியோ 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஆனால் அதில் பெரிய அபாயம் இருக்குல்ல, நோய் வந்துச்சுன்னா? நோய் பார்த்துக்க இது கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் கால்நடை மருத்துவம் நிறையா இருக்காங்க. இந்த நோயெல்லாம் அடிக்க கண்டுபிடிச்சிட்றாங்க, தடுப்பூசி போடுறாங்க. அந்த மாதிரி பிரிவென்ட் இருக்குது. பசுமாட்டுக்கெல்லாம் கோமாரி நோய் வருது, அதுவும் அரசாங்கத்தில் தடுப்பூசி போடுறாங்க. அரசாங்கத்தோட அதில் இருக்குது. அதிகமான கால்நடை மருத்துவர்கள் நிறையா கிராமத்தில் இருக்காங்க. வெளியில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. வில்லேஜ் ஏரியாவில் திருச்சி மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் அதிக கால்நடை மருத்துவர் இருக்காங்க. செனை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க. இதில் வருது பொருளாதாரம். விவசாயத்தில் ஆடு, மாடு, கோழி, செம்மறி ஆடு இந்த மாதிரி வளர்க்குறதுல லாபகரமாக இருக்குது. உதாரணத்துக்கு 29 தீவன புல் போட்டிருக்கேன். நான் எங்கேயும் வெளியில் அதிகம் போவேன் வருவேன். ஒரு நாளைக்கு அறுக்கலைன்னா கூட அடுத்தாப்புல ஏன் வெளியில் போகும்போது ஒரு 10 கத்தை 3 மாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு போயிடலாம், அறுத்துக்கினே போட்டுடலாம். இது 3 வருஷத்துக்கு இந்த கிராப் இருக்கும். இதனால நல்ல உபயோகமாக இருக்குது. அப்புறம் இந்த இது வைக்க புல்லுக்கு இது சோளத்தட்டையில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் காட்டில் இருக்கும்போது பார்த்து சோளத்தட்டையை மிஷின் விட்டு இருக்கிறாங்க, பெரிய வண்டி விட்டு. நெல் இருக்கிற எந்திரம் இருக்குல்ல, அந்த எந்திரத்தில் தட்டையை அறுத்துறாங்க. அது வைக்க புல் விட்டுற டிராக்டரில் விட்டு உருளையாக சுற்றி பார்த்தா உங்கள் இதில் போச்சு. ஆமாம், அதில் அடுக்கி வச்சிட்டோம்னா சேஃப்டி பண்ணிடலாம்.
நான் என்னை பொறுத்தவரை என்ன பண்ணுவேன், ஒரு உருண்டையை எடுப்பேன், வெயிலில் காய வைப்பேன், 1 லிட்ரு உப்பு எடுப்பேன், 1 கிலோ உப்பு. அது உப்பு தண்ணியில் கரைச்சி விட்டு அது மேலே தெளிச்சு விட்டோம்னா உப்பு இது ஏறிக்குச்சுன்னா, உப்பு சத்து ஏறிச்சுன்னா நல்லா தீவனத்தை திங்கும். மாடு வந்து அந்த உப்பு டேஸ்ட்டுக்காக சாப்பிடும், ஒன்று கூட கழிக்காது, தீவனத்தை கழிக்கவே கழிக்காது. அல்லது காட்டில் அறுத்து போட்டு கிடக்கும் போது ஒரு 100 கிலோ உப்பை வாங்கி தண்ணியில் ட்ரம்மில் வச்சு கலக்கி விட்டு கரைச்சி விட்டு ஆளுகளை வச்சு விட்டு அந்த தட்டை மேலே தெளிச்சு விட்ருவோம். அதெல்லாம் உப்பு சத்து ஏறிக்கும். அப்புறம் வந்து டிராக்டர் உள்ள உருட்டி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து கிராமத்தில் வந்து பெண்கள் தான் முன்னேற்றமே. இன்றைக்கி கிராம சூழ்நிலையில் மகளிர்களுக்கு கடனுதவி வாங்கி அந்த வேலைக்கு போயிட்டு அந்த காசை வச்சு குழுவுக்கு பணத்தை கட்டி ஒரு நகை எடுக்கவோ, ஒரு ஆடு மாடு வாங்கவோ, வீட்டு வேலையை பார்க்கவோ பெண்கள் செய்கிறாங்க. பக்கத்தில் கரூரில், நாமக்கல்லில் டெக்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திருப்பூர் மாதிரி பெண்களால் கிராமப்புற பொருளாதாரம் சொல்கிறீங்க. பெண்கள் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிடும். பெண்கள் தான் முன்னேற்றமே அப்படி சொல்கிறீங்க. ஆமாம். ஆடு மாடு வளர்க்குறதுலேயும் பெண்களே பால் கறக்குறாங்க, பெண்களே மாடுகளுக்காக தீவனம் போட்டுக்கிறாங்க. என் மாதிரி ஏதோ ஒரு சில ஒரு 10% ஆர்வம் உள்ளவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் என்னை பொறுத்தவரையில் இது ஏன் விரும்பி செய்கிறேன்னா, நான் வந்து வேலை பார்க்குற காலத்துலேயும் 20 வருஷம் மாடு வச்சுருந்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகி 17 வருஷம் ஆகுது. இப்போவும் மாடு வச்சுருக்கேன். என்ன காரணம்னா, உடற்பயிற்சி மாதிரி காலையில் எழுந்திரிச்சு மாடுகளுக்கு அந்த கட்டுத்துறையை க்ளீன் பண்ணிவிட்டு 5 மணிக்கு எழுந்திருப்பேன், க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பாலை கறப்பேன், சொசைட்டியில் ஊற்றுவேன். அடுத்தது அதுகளுக்கான தீவனம் போக்குவரத்தெல்லாம் போட்டுட்டு எங்கள் 2 வேலை போடுவோம். காலையில் ஒரு 11 மணி அப்படி போகலாம், ஒரு அப்புறம் 7 மணி போல் 2 வேலை கவனித்து தீனி போடுவோம். அடுத்தாப்புல 2 வேலை தண்ணி கட்டுவோம். இப்போ என்னை பொறுத்தவரையில் ஒரு மாடு இருக்குது, 50,000 ரூபாய்க்கு கிட்ட கறந்துருச்சு. 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 12 மாதம் ஆகுது. அந்த மாடோட வாங்கின காசு உங்களுக்கு வந்துருச்சு? ஆமாம் ஆமாம். அது வந்து 5 நாள் 9 கறந்தது. இப்போ 4 3 7 கறந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 1.5 வருஷம் ஆகி இன்னும் கறக்குது. அதோடைய கண்ணு அந்த வர்க்கம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி எல்லா கிராமத்துலேயும் ஆடு மாடு வளர்க்குறவங்க பால் காசை எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. டெக்ஸுக்கு போகிறாங்க, சுய உதவி குழுவில் பணம் எடுக்கிறாங்க, கட்டுறாங்க. பெண்களால் தான் முன்னேற்றமே. அதெல்லாம் மகளிர் உதவி தொகையெல்லாம் கொடுக்கறதுனால அதையும் வச்சு மேக்கப் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகளிர் என்ன பண்ணாங்க, ஒரு அப்போ விலை கம்மியாக இருந்துச்சு பவுனு. மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து ஒரு லோனை போட்டாங்க. என் மகளுக்கு நகை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பேங்கில் எடுத்தாங்க. 50,000, 45,000, 50,000 அப்போ விற்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னே. அப்படியே பெண்கள் கருத்தாக நகை எடுக்கணும், பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமாக நல்ல இயல்பாக இருக்கிறதுக்காக ஆடு மாடு வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கிராம சூழ்நிலையில் இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இருக்கேன். பென்ஷன் சங்கத்தில் இருக்கேன். அது வேலைகளும் வெளியில் போயிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் மொத்தத்தில் எல்லாம் நல்லாயிருக்கு. சரி சரி, நான் அங்கிட்டு போயிடுவோம். நீங்கள் இது என்ன பர்பஸாக நீங்கள் இதை எடுக்கிறீங்க? இல்லை, இதில் இப்போ கேட்க வந்த கேள்வி வேறு. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க, இருந்தீங்க. இப்போ ஒரு 50,000 ரூபா கிட்ட பென்ஷன் வருது. வயசு 75 தாண்டிடுச்சு. நீங்கள் சம்பாரித்து கொடுக்கணுன்னு உங்கள் வீட்டில் இல்லை. இருந்த போதிலும் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களை எது தூண்டுது? விவசாயமோ மாடு வளர்க்குறதோ? உடற்பயிற்சிங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் நீங்கள் அதை காலையில் ஒரு வாக்கிங் கூட போயிட்டு வந்துடலாம். இருந்தாலும் ஏன் இவ்வளோ விடாப்பிடியாக ஒரு விவசாயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும்? உதாரணத்தை சொல்கிறேன். விவசாயத்தை தொடர்ந்து செய்யலைன்னா எல்லாம் முடியாமல் போட்டாங்கன்னா 3 வருஷத்தில் சீத்தக்காடாயிரும். என்னுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததி பேர பிள்ளைகளுக்காக தரமான நிலமாக இருக்கணும், சீர்திருத்தமாக இருக்கணும்.
இப்போ நான் விவசாயம் பண்ணாமல் பென்ஷன் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இயல்பாக விட்டுறேன்னு வச்சுங்க, எல்லா பக்கமும் முள் முளைச்சி போயிடும். ஆடு மாடு மேயாது, எல்லாம் நிலம் கெட்டு போயிடும். அது லாபமோ நஷ்டமோ அசலுக்கு வந்தாலும் சரி. அதுலேயே இன்னொன்று, இந்த மாதிரி இதுக்காக தான் நான் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் பின்கால சந்ததியினருக்கு இந்த நிலத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். காலகாலமாக பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக விவசாயம் பண்ண நம்ம திருச்சி முசிறி இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா காவிரிக்கரை ஓரத்தில் இப்போது செங்கல் சூளையெல்லாம் வந்துருச்சு, வீடு நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் ஒரு 75 வயசில் இருக்கிறன்னு உங்களுக்கு எப்படி தோணுது? இது உங்களுக்கு அவங்களாம் மாற்றம் எப்படி இருக்குது? அவங்களால இயலாமை, அதாவது விவசாயத்தில் லாபம் இல்லை, உரவிலை அதிகம், விவசாய கூலி அதிகம், விளைபொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கல, எதுவுமே செய்ய முடியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன காய்கறி தோட்டம் வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். 4 வகையான காய் போடலான்னு நினச்சா நம்மக்கிட்ட இருக்கிற போது விலை கிடைக்கிறது இல்லை. அதை நம்ம அந்த வயசில் இல்லை. அதாவது அந்த இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு விஷயம் வருது. இப்போ உங்கள் வயசில் உள்ள ஆளுங்க விவசாயம் செல்ல முடியாதனால போட்டுடுறாங்க. அடுத்த தலைமுறை விவசாயத்தை எடுத்துக்கல. இதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி எடுக்கணும் நீங்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? மாற்றம் தான் வரணும். மாற்றம் நிச்சயம் வரும். அப்படி அதாவது இந்த நிலத்தோடைய அருமை, பூமியோட அருமை மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை இப்போ இதே பகுதியை எனக்கு இலவச மின்சாரம் அரசாங்கத்தில் கிடச்சிருக்கு. நிலம் நல்ல தரமான நிலம், போர் போட்டிருக்கேன், 24 மணி நேரமும் தண்ணி வசதி இருக்குது, விவசாயம் செய்யலாம், செய்யாமையும் இருக்கலாம். அதனால் செய்யாமல் இருக்கிறது எனக்கு வந்து உடற்பயிற்சிக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் என்னுடைய சந்ததிகளுக்கு பின்னும் பிறவ நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த சொத்தை காப்பாற்றி வைக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் பாதுகாத்து என்ன வீணடிக்காமல் வச்சுக்கிறது நல்லது. அல்லது குத்தகை குட்டாவது நிலத்தை சீர்திருத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போல் அதிக பணம் கிடைக்குதுன்னா பிளாட் போட்டு வித்துறாங்க. அதை அவங்களும் ஒரு வீட்டை கட்டிக்கிறாங்க, அதுலேயும் லாபம் கிடைக்குது. அதாவது நகரப்பகுதியில் ரொம்ப நல்லாயிருக்கும், கிராமத்துக்கு இது ஒத்து வராது. இப்போ இந்த காவிரியோட பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து விவசாய நிலங்களை சும்மா போட்டுடுறாங்க, அல்லது செங்கல் சூளைக்கு விட்டுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சில இடங்களில் பிளாட் போட்டு வச்சிட்றாங்க, சில இடங்களில் கல்லூரிகள் வந்துடுது, பெட்ரோல் பங்கு வருது. இந்த மாதிரி பாரம்பரியமாக விவசாயம் பண்ண இடத்துல ஒரு வேறு மாதிரியான ஒரு அமைப்பு வருது. ஆனால் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இன்னும் வடக்கு போனோம்னா புஞ்சை பூமியிலலாம் இப்போ புதுசாக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தண்ணியே இல்லாத இடத்துல கிணறு தோண்டி புதுசாக விவசாயம் பண்ணுறாங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிய இதே கிராமத்தில் ஒரு புது நிலங்கள் உற்பத்தி ஆகிட்டு இல்லை சொல்கிறேன். அதான் சொல்ல வந்தேன். 4 ஏக்கர் ஒருத்தர் ஒரு கார்த்திபட்டி சேர்ந்தவர் ஒருத்தர் வாங்கினார். அதாவது புஞ்ச பூமியை அவர் என்ன பண்ணான்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் இது சோலார் சூரிய மின்சாரத்தை முதல் எடுத்தார். சுற்றியும் அவர் இடத்த சுற்றியும் கம்பி வேலி போட்டார். அப்புறம் என்ன பண்ணார், மேடு பள்ளத்துல எல்லாம் ஜேசி போட்டு மட்டம் கட்டினார். ஆள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ காசு முதலீட்டு போடுறாருன்னே தெரியல. அந்த பகுதியில் அவ்வளோ மேடான இடத்துல தண்ணியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டாப் மேடு. அதில் போர் போட்டார். அந்த அவருக்கு அதிர்ஷ்டமோ அது நீரோட்டாங்க இருந்ததோ தெரியல. அந்த நீரோட்டத்தில் சோலாரை போட்டு அடிச்சதுன்னா 2 இன்ச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ விவசாய பூமி ஆயிடுச்சு. அது மாற்றிக்கிட்டு இருக்காருன்னா முழுசாக முடிக்கல. சோலாருக்கு ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி போட்டு ஒரு பைப் லைன் போட்டிருக்காரு, சொட்டு நீர் போட்டிருக்காரு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 100 தென்னமலை சைடில் வச்சுருக்காரு. இவ்வளோ வெய்ய காலத்தில் இவ்வளோ வறட்சியில் அதை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழுமையாக இருக்குது. புது மண், புது பூமி, புது யோசனை, புது யுக்தி. இன்னைக்கு விஞ்ஞான யுக்தியை அவர் கையாளுறார். அங்கே வெளிநாட்டில எல்லாம் பல ஏக்கரில்
விவசாயம் போட்டு மிஷினில் அறுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் படிக்கிறோம்ல வேறு கண்டங்களில். அதே மாதிரி ஒரு இதை குட்டியாக நம்ம தமிழ்நாட்டில் முன்னோடியாக ஒரு விவசாயி. இப்போ நான் அடுத்த நம்மளோட கேள்வி அதுதான் இருக்குது. இப்போ விவசாயம் செஞ்சால் லாபம் இல்லைன்னு சொல்கிறீங்க, கூலிக்கு ஆள் கிடைக்கலன்றீங்க. சில பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த புதிய வகை அறிவியல் தொழில்நுட்பங்கள் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இல்லைன்னா இங்கே விவசாயமே இல்லைன்னு தான் சொல்லணும். அறிவியல் இல்லைன்னா? ஆமாம், விவசாயம் டிராக்டர்னு ஒன்று வந்தது. அதுக்கு என்னுடைய சின்ன வயசு காலத்தில் ஒரு நெல் அறுவடை பண்ணுன்னா அந்த நெல்லை போர் மாதிரி போடுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருக்கும். அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போய் தாம்பு கண்ணியில் புனைச்சி அதை நெல்லை ஓட்டி அந்த தாளில் இருக்க நெல்லை எடுத்து உபயோகப்படுத்தினாங்க. போரடி நெல்லுன்னு. அதுக்கு பிறகு என்னாச்சு, அதே வந்து டிராக்டரில் கிண்டி விட்டு டிராக்டரில் சுற்றி விட்டு அடித்தாங்க. அந்த டிராக்டர் வந்தது ஒரு முன்னோடி. ஆமாம், உழவுக்கு பயன்படுது. இப்போது விவசாய வேலையை 4000 ரூபா கொடுத்து ஒரு வயலை 10 ஆளை விட்டு 400 ரூபா சம்பளம்னு 10 பேர்த்த விட்டு செஞ்சோம்னா அவரால் முடிக்க முடியாது. 4000, 8000, 12000 கூட ஆகும் அந்த இடத்த வேலை முடிக்க. ஆனால் இதே விவசாய கருவி டிராக்டர் விட்டோம்னா உடனே எல்லா இதுவும் உழுதுறது, கேஜிவில் நெல் சாவடி பண்ணுறது. அது நெல் அறுவடை எந்திரம் வந்துருக்குது. நெல் அறுவடை எந்திரம் நெல்லையும் இருக்குது, சோளத்தட்டையும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஜேசிபி மூலிமா கடினமான வேலை, எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் விவசாய வேலைகள் எளிதாக ரொம்ப ரொம்ப அருமை. வந்து நவீன கருவிகள் இப்போ நான் என்னை பொறுத்தவரையில் யூடியூப் இந்த மாதிரி இந்த சேனல்லாம் என்ன விவசாய கருவி வந்திருக்குன்னு அதெல்லாம் போய் பார்ப்பேன். இப்போ நோட் பண்ணுவேன். விவசாய சம்பந்தமான எங்கேயாவது கண்காட்சியோ அல்லது ஒரு டெமோ இந்த மாதிரி நிகழ்ச்சியோ அல்லது அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் டூர் போட்டாங்கன்னா, நான் ஒரு முன்னோடி விவசாயியாக இருக்கனால என் பேர் வந்து விவசாய அலுவலக தொட்டியத்தில் இருக்குது. அவங்க தகவல் கொடுத்துருவாங்க. நான் கண்டிப்பாக போய் கலந்துக்குவேன். 10வது எனக்கு கூட வரவங்களையும் கூட்டிகிட்டு போவேன். அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால எனக்கு அந்த விவசாய ஆர்வம் இன்னும் குறையல, இன்னும் மேலும் மேலும் வருது. அந்த 75 வயசு ஆகிட்ட ஓய்வு பெறும் வயசு தான். அது செய்ய வேணாம் இதை செய்ய வேணான்னுலாம் இல்லை. என்னையால் முடிஞ்சது. அப்போ வந்து முதல்ல 40 கிலோ 50 கிலோ மூட்டை வெயிட் உள்ளதை தூக்குவேன். இப்பவும் கூட 10 கிலோ 15 கிலோ இது சின்ன சின்னதாக நமக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்துக்கு முடியறத மட்டும் செய்வேன். அதே நேரத்தில் சில இன்னைக்கு சூழ்நிலை இளைஞர்கள் வந்து முதியவர்களுக்கு வேலைக்கே வர்றது கிடையாது, ஓரங்கட்டிடுறாங்க. அவர்கிட்ட தாத்தா கிட்ட போனோம்னா அதிகமாக வேலை வைப்பார், கூலி கொடுக்க மாட்டார். எல்லாம் இப்போ எளிதான வேலையை எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், அது கான்ட்ராக்டாக என்ன 1000 ரூபாயில் செய்கிற வேலையை 2000 கொடுன்னு டிமாண்டை உருவாக்கி அந்த காசை வாங்கி அவங்க செய்வாங்க. என்னையை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஆள் கிடைக்கலையா விடுவோம், நாளைக்கு கிடைக்கலையா விடுவோம். 10 பேர்த்தில் ஏதாவது ஒரு நல்ல மனசு உள்ளவங்க 2 பேர் கிடைப்பாங்க. 10 பேர்த்த கேட்போம், 10 நாளைக்கு ஒவ்வொரு தடையாக கேட்போம். நான் வரல, நீ வரல, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு வேலை இருக்குமாங்க. அதுலேயும் 2 மனம் வந்தவங்க வேலை செய்யறதுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழி அடைச்சிட்டா இன்னொரு வழி இருக்கு வாழ்க்கையில். எல்லாத்துக்குமே லைஃப்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, விவசாயத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் என்ன பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது கல்யாண பத்திரிக்கையா, கோயில் கும்பாபிஷேகமா, இல்லை வெளியில் போகணுமா, மாட்டை பார்க்கணுமா, நாற்று விடணுமா, தோட்ட வேலை செய்யுமா, அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணி செய்கிறதுனால என் வாழ்க்கை லெவலாக ஓடிட்டுருக்குது. பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இப்போ இது நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு சின்ன வேறு ஒரு மாதிரி ஒரு கேள்வி. இது இப்போ நீங்கள் விவசாய நோக்கில் பார்க்கும்போது விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கலைங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது நமக்கு. ஆனால் இதை ஒரு சமுதாய நோக்கில் பார்க்கும்போது ஒரு காலத்தில் இந்த விவசாய நிலம் வச்சுருந்தவங்ககிட்ட விவசாய கூலிகள் வந்து வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், வேலைக்கு வெறும் நெல்லுக்காக வேலை பார்த்தவங்க இருக்காங்க, சாப்பாட்டுக்காக வேலை பார்த்தவங்க இருக்காங்க. இப்போ அந்த தலைமுறை வந்து முன்னேறி இருக்குது. அவங்க படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க.
அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு ஆள்களை எதிர்பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க கூலிகளை எதிர்பார்த்துருக்கீங்க. ஆமாம். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க முன்னேறிட்டாங்கன்னு சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு? இதில் ஒரு கருத்து அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே 40 வருஷத்துக்கு முன்னே இந்த மானாவாரி இது கடலை, அதாவது மேட்டு தோட்டத்தில் கடலை உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள். ஆமாம். கடலை, எள்ளு, இது மொச்சை, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கடலை பிடுங்க போகிறேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த 1.5 ஏக்கரையும் அதெல்லாம் புடவை கூட விரிச்சு போட்டு இது என்னுடையதுன்னு பிடுங்கினாங்க. ஆர்வமாக செஞ்சாங்க. போட்டி போட்டுட்டு வேலை செஞ்சாங்க. கூலிக்கு செஞ்சாங்க. இப்போ வந்து நிறையா அந்த மானியங்கள் கிடைக்குது. அரிசி 100 நாள் வேலை பல இதில் மக்களுக்கு கிடைச்சிருது. அப்போ வந்து 10 ஆள் போதுன்னு சொன்னேன்னா 15 பேர் இருப்பாங்க முன்னாடி. ஆமாம். எனக்கு 2 வேலை கொடுக்கக்கூடாதான்னு கேட்பாங்க, கெஞ்சுவாங்க. ஆமாம். இன்னைக்கு 5 ஆளுக்கு வேலை சொல்லி வச்சோம்னா 2 பேர் தான் வருவாங்க, மீன் வரமாட்டாங்க. அதனாலேயே கெடுது. இது என்ன ஒரு சமுதாய மாற்றம். நாம் யாருக்கும் இடையூறாகவும் இருக்கக்கூடாது, சுமையாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு நாமே இது நியாயம், இது நியாயம் இல்லை, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து நல்லா வாழ்ந்தால் வளமாக வாழலாம். ரொம்ப நன்றி.